Hello all, this is my channel .NET School. So, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா unsynchronized programming in C# .NET. அதாவது unsynchronizedனா என்ன அப்படின்றத இந்த பார்க்கலாம். First introduction. Unsynchronized programming allows a program to perform multiple tasks at the same time without blocking the main thread. For example, file download, API calls, database query, sending email. This operation takes time, so instead of waiting, the program continues doing other work. அதாவது அன்சிங்க்ரோனைஸ் ப்ரோக்ராமிங்னா ஒரு ஒரு வெப்சைட்டில் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது இன்னொரு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணி வைக்காம சைமல்டேனியஸ்லி அதையும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் அன்சிங்க்ரோனைஸ் ப்ரோக்ராம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ஒரு இதில் வந்து நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதே டைம் அந்த இடத்துல நம்மளால் வேற ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும். இப்போ ஒரு மூவியை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூவி டவுன்லோட் ஆகிட்டு இருக்க டைம் இப்போ ஒரு 10 minutes ஆகுதுன்னா அந்த 10 minutes நம்மளால வேற எதுவுமே ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கும். பட் அது மாதிரி இல்லாமல் அந்த வெப்சைட்லேயே நம்ம வேற எதையும் டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை சர்ச் பண்ணுறதுக்கோ நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அன்சிங்க்ரோனைஸ் ப்ரோக்ராமிங். இதுல வந்து சிங்க்ரோனைஸ் அண்ட் அசிங்க்ரோனைஸ் இருக்கு. ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். சிங்க்ரோனைஸ் ப்ரோக்ராமிங்னா டாஸ்க் ரன்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். அதாவது ஒரு டாஸ்க் ஒரு வெப்சைட்ல 2-3 டாஸ்க் இருக்குன்னா ஒரு டாஸ்க் முடிகிற வரைக்கும் இன்னொரு டாஸ்க் வெயிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னா டாஸ்க் 2 வெயிட் ஆகும். ஸோ 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தென் டாஸ்க் 2 போகும். டாஸ்க் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டாஸ்க் 3 அது மாதிரி போகும். அது மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். முன்னாடி இருக்கிறது ஸ்டாப் ஆகி நிற்கும். அதுக்கு பேர் தான் சிங்க்ரோனைஸ். இதுவே அன்சிங்க்ரோனைஸ் போகும்போது டாஸ்க் 1 இருக்கட்டும் டாஸ்க் 2 இருக்கட்டும் இல்லை கண்டினியூஸாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், டைம் சேவிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிங்க். இது வந்து மீனிங் திஸ் இஸ் மெத்தட் அசிங்க்ரோனைஸ். அதாவது அசிங்கின் வேர்டு மென்ஷன் பண்ணுறோம்னா அப்போ அது வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கான கீவேர்ட். ஸோ இது வந்து அன்சிங்க்ரோனைஸ் மெத்தட் அப்படின்னு நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வெயிட் அன்டில் டாஸ்க் டன். அதாவது ஒரு டாஸ்க் வெயிட் பண்ணுற நடக்கிற வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணி வை அப்படின்றதுக்காக தான் அவைட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். தென் டாஸ்க்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன். ஸோ அது ஒரு வெயிட் பண்ணுற வரைக்கும் அது சும்மா ஃப்ரீஸ் அந்த வெப்சைட் ஃப்ரீஸாக இல்லாமல் பேக்ரவுண்ட் சைடு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த டாஸ்க்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கெட் டேட்டான்ற ஒரு மெயின் மெத்தட் இருக்கு. அதுக்குள்ள thread டாட் ஸ்லீப் 3000 தென் கன்சோல் டாட் ரைட் லைன்ல டேட்டா லோடட். ஸோ திஸ் வில் பிளாக் த ப்ரோக்ராம் ஃபார் 3 seconds. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு 3 நிமிஷம் ஒரு 3 செகண்டுக்கு ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டேட்டா லோடட் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் இதோட சிம்பிள் மெத்தட். இதுவே அன்சிங்க்ரோனைஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நம்ம பப்ளிக் அசிங் டாஸ்க் கெட் டேட்டா அசிங், அதாவது கெட் டேட்டா அசிங்ன்ற ஒரு மெத்தடை கிரியேட் பண்றோம் வித் அசிங் அண்ட் டாஸ்க்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு அன்சிங்க்ரோனைஸ் மெத்தட் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. தென் அவைட் டாஸ்க் டாட் டிலே 3000 தென் கன்சோல் டாட் டேட்டா லோடட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மெத்தட் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் நம்மளுக்கு வெயிட் ஆகும். பட் அந்த வெயிட் ஆனாலுமே வெயிட் ஆனதுக்கு அப்புறம் டேட்டா லோடட்ன்றது பிரிண்ட் ஆகும். பட் அந்த 3 செகண்ட் இருக்கு இல்லையா அதுல அந்த நேரத்துல நம்மளால வேற ப்ரோக்ராம ரன் பண்ண முடியும், வேற ஒரு டாஸ்க்கை நம்மளால ரன் பண்ண முடியும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்த்தோம் இல்லையா, இதுல thread டாட் ஸ்லீப் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளால அந்த 3 செகண்டுக்கு வேற எந்த ப்ரோக்ராமே பண்ண முடியாது. பட் அசிங்க்ல அந்த 3 செகண்ட்க்கு நம்ம வேற ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அசைன் மெத்தடை எப்படி கால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். எந்த ஒரு மெத்தடா இருந்தாலும் நம்ம கால் பண்ணுவோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இல்லையா. ஸோ இதுக்கு எப்படி கால் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மெயின் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றோம். அசிங் டாஸ்க் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு மெயின் அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள வந்து கன்சோல் டாட் ஸ்டார்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். தென் அவைட் கெட் டேட்டா அசிங். அப்ப கெட் அவைட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த கெட் டேட்டா அசிங்ன்ற மெத்தடை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணோடனே அந்த மெத்தடுக்குள்ள போகுது. அதுக்குள்ள நம்ம என்ன எழுதிருக்கோம்னா அவைட் டாஸ்க் டாட் டிலே 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு தென் கன்சோல் டாட் டேட்டா லோடன்றது பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து இந்த மெத்தட் கால் பண்ணோடனே 3 செகண்ட் வெயிட் பண்ணும், டேட்டா லோடன்றது பிரிண்ட் ஆகும்.
தென் console.writeல எண்ட், அதுக்கப்புறம் எண்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் அசிங் மெத்தடை கால் பண்றது. ஸோ இப்போ வந்து நம்ம .NETல வெப் ஏபிஐ அப்படின்றது ஒன்று நம்ம பார்க்கலாம் இல்லையா. ஸோ அதில் வந்து எப்படி இதை கால் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த மெத்தட் வந்துட்டு வெப் ஏபிஐல கால் பண்ற மெத்தட். ஸோ பப்ளிக் அசிங் டாஸ்க்ல ஐ ஆக்ஷன் ரிசல்ட் கெட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள where users equal to await.context.user.toList async. ஸோ ரிட்டர்ன் ஓகே யூசர்ஸ். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட் அப்படியே வெப் ஏபிஐல யூஸ் பண்றது. இந்த மெத்தட் எல்லாம் நார்மலா நம்ம ASP.NET MVCல யூஸ் பண்ற மெத்தட்ஸ். அப்போ வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம். இதே வெப் ஏபிஐல எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் இந்த மெத்தட். ஸோ இங்க வந்து டேட்டாபேஸ் query runs asynchronously. ஸோ டேட்டாபேஸ் query வந்து ரன் ஆகுது. சர்வர் த்ரெட் இஸ் நாட் பிளாக். இங்க வந்து எந்த ஒரு த்ரெட்டுமே பிளாக் ஆகல ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், நான் பிளாக்கிங் ஆப்ரேஷன், இம்ப்ரூவ்ஸ் அப்ளிகேஷன் ரெஸ்பான்சிவ், யூஸ்ஃபுல் ஃபார் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெப் ஏபிஐனா வெப் அப்ளிகேஷன்ஸ், எந்த ஒரு வெப் எம்பிசி எல்லா இதுவாக இருக்கட்டும் அதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது, இன்னொரு ப்ரோக்ராம்க்கு பண்ண முடியல அப்படின்னா அங்கே வந்து யூசர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஐயோ என்னடா இது இவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு. பட் அசிங்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்குன்னு ஒரு வெயிட் பண்ணணுன்ற அவசியம் அது எதுவுமே இருக்காது. ஸோ கண்டினியூஸாக யூசர் வந்து அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபுட் ஆர்டர் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சிங்க்ரோனைஸில் நம்ம வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம், ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அந்த ஃபுட்டு வர வரைக்கும், சரியா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிடுவோம். பட் இதுவே அன்சைனஸ்னா நம்ம வந்துட்டு ஸ்விக்கிலேயோ சொமேட்டோலையோ இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு அது வரத்திற்கு நம்ம உட்காந்துட்டு இருக்க மாட்டோம் வீட்டில், ஜஸ்ட் வேற ஏதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். தென் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. when to use async, எந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்றோம்னா API கால்ஸ், API ப்ரோக்ராமை கால் பண்றதுக்கு, டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு, தென் ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு, தென் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ். இந்த இடத்துக்குலாம் நம்மளுக்கு அசிங்க் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கிற நேரத்துல நம்ம சும்மா இருக்காம அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பண்றதுக்கு நம்மளுக்கு இது அலோவ் பண்ணுது. ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம அசிங்க் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரியும்ன்ற நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.